தீபிகா, சார் நீ இன்னைக்கு எழுதிட்டு வந்தல இந்த ஆர்டிக்கல் ஒன்று, எஸ் சார். அருமையா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். அது என்ன டைட்டில்? மேட்டர் இன் அவர் லைஃப் இஸ் பியூர். சரி, நம்ம கிளாஸ்மேட்ஸோட நீ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண. ஓகே சார். அது என்ன டைட்டிலில் ஒர்க் பண்ண? ஓகே சார். அது எப்படி அதை வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சி அவ்வளோ அழகான ஒரு நல்ல லைன்ஸோடு எழுதி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லு. என்ன? ஓகே சார். தேங்க்யூ. ப்ரொசீட். ஒரு பையன் வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு ட்ரீமுக்காக அவன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறான். படித்து அவன் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த அப்புறம் தான் அவன் வந்து ஒரு வெறும் மூச்சு விடுறானே கஷ்டப்பட்டு படிச்சதுனால. அப்புறமா அவன் என்ன பண்றான், தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். அந்த பிசினஸ் வந்து ஒரு 2 மாசத்துலயே வந்து லாஸ் ஆயிடுது. அதனால அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அதுல வந்து போயிடுறான். அதனால அவன் வந்து ஒரு நாள் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு சத்தம் கேக்குது, மேட்ச் பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு, வத்தி பிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் ஒருத்தர் வந்து வத்தி பிட்டி விற்கிறாரு. அவன் வந்து திரும்பி பாக்குறான், அவனும் போய் வத்திப்பிட்டி வாங்குறான். வாங்கிட்டு இவர் வந்து அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனாலும் அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. அந்த கான்பிடன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. இது ஜஸ்ட் ஒரே ஒரு லாஸ் தான். இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வந்து திரும்பியும் அந்த பிசினஸ் அவன் வந்து செய்யறான் சார். அப்ப வந்து அவனுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் தான் வருதே தவிர லாஸே அவனுக்கு வரல. சூப்பர். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். சரி, இது லைஃப் ஓரியன்டான ஒரு கதையா இருக்கு இல்லையா? லைஃப் ஓரியன்டான கதை தானே தீபிகா அது? எஸ் சார். இது நீ எப்படி அந்த டைட்டிலோட வந்து பொருத்தி சொல்ற? இப்போ வந்து ஒரு மேட்டர் இன் அவர் லைஃப் இஸ் பியூர் அப்படி சொன்னாலே லைஃப் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இது. ஆக்சுவலா அந்த கான்செப்ட் நான் யோசிச்சேன், எனக்கு எதுவுமே வந்து அந்த அளவு நான் பெர்ஃபெக்டா கிடைக்கல. அப்புறமா நல்லா யோசிச்ச பிறகுதான் இது கிடைச்சது. ஒருத்தனுடைய லைஃபை வச்சு இது பண்ணா அதுல இருந்து இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ மேட்டர் இன் அவர் சரௌண்டிங் அப்படிங்கிறாங்களா, அது என்ன? அது வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மேட்டர். ஒரு சாம்பிளுக்கு சில ஏதாவது சொல்ல. எல்லாமே தானே இல்ல? எஸ் சார். நம்மளை சுத்தி எல்லாமே, நம்மளையும் சேர்த்து இங்க இருக்கிற அனைத்துமே மெட்டீரியல்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது தான். எஸ் சார். இல்லையா? என்னது அதுக்கு கொஷின் என்னன்னா, டைட்டில் என்னன்னா, இஸ் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங் இஸ் பியூர். இஸ் பியூருங்கிறாங்க. அப்படின்னா என்ன? பியூர்னா வந்து நல்லா சுத்தமானது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பியூரானது அப்படி சொல்லுவாங்க. சுத்தமானதுன்னா வேற எதுவும் கலந்து இல்லாம தனியா அதுவாகவே இருக்கிறது இல்ல? எஸ் சார். இப்ப இரும்புன்னா பூமியில இரும்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம நேரா போயிட்டு எவ்வளவு வேணுமோ அழகா அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இரும்பு மட்டுமா இருக்குது? இல்ல சார். அதோட கலந்து மற்றது எல்லாமே இருக்கு. அதுக்கு அதை பிரிச்சு எடுக்கணும்ல? எஸ் சார். அதே மாதிரிதான் லைஃப்லயும். எஸ் சார். லைஃப்லயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நாம எதை எடுக்கணும்? நல்லது தான் எடுக்கணும். ஏன் நல்லது எடுக்கணும்? நல்லது எடுத்தாதான் நம்ம வந்து லைஃப்ல வந்து நல்லா இருக்க முடியும். அப்போ சயின்ஸினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வாழ்க்கையோட சேர்ந்தது தான்ல? எஸ் சார். தத்துவார்த்த ரீதியாகவும் இது ஓரளவுக்கு இந்த தலைப்பு நமக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குது. எஸ் சார். வேற யாருக்காவது ஏதாவது சொல்ல தோணுதா? எனிஒன்? எழுதாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லணும்னு தோணுதா? இது சம்பந்தமா ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? இஸ் மேட்டர் அரவுண்ட் இன் அவர் சரௌண்டிங் இஸ் பியூர். குடு. அன்னைக்கு நல்லா சொல்லுடா. சரி, குடு குடு குடு. ஆர்டிகல் பாத்தே சொல்லு. உட்காந்தே சொல்லு புகழ். சட்டுன்னு ஆரம்பி.
current fades, Yes, sir. power cut. நம்மை சுற்றி நடப்பது நல்லதா இல்ல கெட்டதா என்று இப்போ எழுதிக்கிற மேட்டர் இந்த அரௌண்ட் அஸ் பியூர்ல பார்க்கலாம். மனித வாழ்வுல அவசிய தேவைகள்ல தண்ணீரும் ஒண்ணு. அரிசி, பருப்பு, எண்ணெய் என்று பல வகையான பொருட்கள் இலவசமாக தரப்படும். ஆனால் தண்ணீர் மட்டும் கிடைக்காது. ஏனென்றால் மக்கள் தொகை 146 கோடி ஆகும். ஆனால் தண்ணீர் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் தண்ணீர் பற்றாக்குறை வருகிறது. இப்போது உணவு பற்றி பார்ப்போம். இந்தியாவில் நிலப்பகுதியை பெரிய பெரிய கட்டணம், வீடுகள் என சில பகுதியை வீணாக்கிவிட்டு உணவு இல்லாத வாழ்வர். மனிதனுக்கு உணவு, தண்ணீர் தான் முக்கியம். ஆனால் நிலங்கள் இருந்தால்தானே உணவு வரும். அதை யோசிக்காமல் நிலங்களை கட்டணங்கள் மற்றும் வீடுகள் என கட்டுகிறார்கள். இதனால் உணவு குறைபாடு வருகிறது. நம்மை சுற்றி நடப்பது கெட்டதுதான் அதிகமாக உள்ளன, நல்லது அவ்வளவு இல்லை. ஏனென்றால் உலகில் கெட்ட மனிதர்கள், கெட்ட செயல் போன்றவை பெரும்பாலும் காணப்படுகிறது. நானும் அதை பற்றி தான் சொன்னேன். இதில் நான் நல்ல செய்தியை வேறு ஒரு தலைப்பில் சொல்கிறேன். வெரி குட். இதுவும் லைஃப்லேருந்து வெறும் அந்த தலைப்பு மட்டும் உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வச்சு தான் எழுதிருக்கீங்கல்ல. இஸ் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங் இஸ் பியூர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்களுக்கு என்ன விதமான ஒரு தோணலை கொடுக்குது அப்படின்னு சொல்லவே நீங்கள் இதை எழுதிட்டு வந்திருக்கீங்க. பட் ஆக்சுவலி அந்த லெசன் என்ன சொல்லுதுன்னா, மிக்சர்ஸ் பற்றியும் காம்பவுண்ட்ஸ் பற்றியும் பேசுது, சொல்யூஷன்ஸ் பற்றி பேசுது, சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன்ஸ் இதை பற்றி பேசுது. இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள். சயின்ஸ் இஸ் எ ஃபேக்ட் இல்லை, சயின்ஸு உண்மை சார்ந்தது. வெறும் ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒரு மயக்கத்திலே கனவுலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது சயின்ஸுனால் உண்மையாக இருக்கணும், அது இருக்கணும், அது செயல்படணும், அதை நம்ம போய் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அதை காட்டணும், அதை ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அது சயின்டிஃபிக் கான்செப்ட். நம்ம பேசுனது இப்போ இதுவரையும் இந்த தலைப்பை வச்சு பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான அந்த தலைப்பை நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறது. அதில் இந்த வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்கிறது பாராட்டுக்குரியது. Anyway, let us go into the lesson scientifically. Let's learn how the mixture is differentiated from compound and what are the things are there in the compound. Let us see in detail. Thank you.